கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச வர டாபிக் வந்து நீட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பேச போறோம். என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார் போலீஸ் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இருந்த ஒரு பர்டிகுலர் பெரிய மாஃபியா கேங்கை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்னாச்சுன்னா, லாஸ்ட் மந்த், அதாவது மே மந்த் ஸ்டார்டிங்ல ஒரு நீட் எக்ஸாம் ஒன்று வந்து நடக்குது. அந்த பர்டிகுலர் நீட் எக்ஸாம் வந்து மே 5th வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மே 5th நீட் எக்ஸாம்லாம் வந்து நடந்து முடியுது. ஜூன் 4th வந்து நீட் எக்ஸாமோட ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஜூன் 4th ரிசல்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலி வந்து 10 நாளைக்கு முன்னாடியே வந்து வந்துருச்சு. ஜூன் 14 தான் வந்து ரிசல்ட் வர வேண்டியது. ஜூன் 4th வந்து ரிசல்ட் வந்துருச்சு. இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 5th எக்ஸாம் வச்சுன்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி மே 4th என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கால் வருது. பீகார் போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு பர்டிகுலர் வீட்ல வந்து நீட் எக்ஸாம், அதாவது நாளைக்கு நடக்க இருக்கிற நீட் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு, நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டம் கால் வருது. அந்த கால் அடிப்படையா வச்சு பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இவங்க போயிட்டு சர்ச் பண்ணும்போது ஒரு எரிஞ்சு போன ஒரு கொஸ்டின் பேப்பர் அவங்க கையில கிடைக்குது. அந்த கொஸ்டின் பேப்பர்ல சில ரோல் நம்பர்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணி யாரு அப்படிங்கறத 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ண அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடிதான் ஒரு மிகப்பெரிய கேங்குடைய எக்ஸ்போஸ் இருக்கு. என்னன்னா, ஒரு இட்ஸ் லைக் ஒரு சால்வர் கேங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சால்வர் கேங்க்கு ஒரு ஹெட் இருக்கும். அந்த ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வருஷமா டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி பாஸ் ஆகாம அதுக்கப்புறம் வந்து ஸ்கேம்ஸ் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது என்ன ஸ்கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால எங்க எந்த எக்ஸாம்ஸ் நடந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி என்னால கொஸ்டின் பேப்பர் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்டா இருக்க ஒரு மிகப்பெரிய மாஃபியா கேங்குடைய ஹெட் வந்து அவன் தான். ஸோ அவனை வந்து என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு கீழே ஒரு 2 பேர், இவங்க 3 பேருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் வந்து காண்டாக்ட் பண்றாரு. காண்டாக்ட் பண்ணி அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து நீட் எக்ஸாம் எழுத போறோம், ஸோ நீட் எக்ஸாமுக்காக எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பர்டிகுலர் நபர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 30 to 40 lakh வந்து நெகோஷியேட் பண்றாங்க. அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை ஒரு நாளைக்கு முன்னாலே கொடுக்கறதுக்கு அவங்க பேசப்பட்ட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 to 40 லட்சம் ரூபாய். அந்த 4 பசங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு 30 to 40 லட்சம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க கேட்ட அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஒரு பர்டிகுலர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து கூப்பிட்டு போறாங்க. இவங்களுடைய நேம்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது சால்வர் கேங் அப்படின்ற நேம்க்கு ஏற்ற மாதிரியே எல்லா கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸையும், அதாவது ஒரு ஆன்சர் ஷீட்டும் ஒரு பக்கம், கொஸ்டின் பேப்பர் ஒரு பக்கம், இந்த கொஸ்டின் தான் வரப்போது, இந்த ஆன்சர் எதுனா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சு அந்த பேப்பர்ஸை வந்து லீக் பண்ணிடுறாங்க. லீக் பண்ணிட்டு போயிடுறாங்க. மறுநாள் இவங்க எக்ஸாம் எழுதும்போது என்ன கொஸ்டின் இருந்ததோ, அவங்க என்ன கொஸ்டின் சொன்னாங்களோ அதே கொஸ்டின் 100% வந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து இப்போ ரீசெண்டா எல்லா இடத்துலயுமே இந்தியா ஃபுல்லா பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏஜென்சி இருக்கு. அந்த ஏஜென்சி தான் இந்தியாவில் இருக்கிற மேஜர் எக்ஸாம்ஸ் லைக் நீட்டு, அப்புறம் வந்து நெட், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டக்ட் பண்றது அவங்க தான். ஸோ அந்த பர்டிகுலர் நெட் அந்த பர்டிகுலர் ஏஜென்சியுடைய ஜெனரல் அவரையுமே வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒருத்தரை வந்து போட்டிருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த பர்டிகுலர் நீட் எக்ஸாம் உடைய இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு பூதாகரமா வெடிச்சு போயிருக்கு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கோட, அப்புறம் வந்து பெரிய பெரிய கனவுகளோட வந்து இந்த நீட் எக்ஸாம் அப்ரோச் பண்ற நேரத்தில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும்போது இது உண்மையாவே வந்து ஒரு டிராபேக்கா இருக்கு அப்படின்னும் போது, இந்த பர்டிகுலர் விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்காகவே புதுசா ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்து அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி யாரெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்றாங்களோ அவங்களுக்குலாம் சிவியரான ஆக்ஷன் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆக்டையும் வந்து பாஸ் பண்றாங்க. 2024ல அந்த பர்டிகுலர் சட்டமும் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கான பதிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ப்ராப்பரா இருக்கு அப்படிங்கறதா வந்து யதார்த்தமான உண்மை. ஒரு காலகட்டத்துல வந்து பெரிய பெரிய செல்வந்தர்களால மட்டும்தான் வந்து டாக்டர் அப்படிங்கிற ஒரு கனவை வந்து அச்சீவ் பண்ண முடியுது. இப்ப இருக்கிறதுல பாமர மக்களாலையும் கனவை வந்து அச்சீவ் பண்ண முடியறதுக்கு இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுல சில இடத்துல சில தவறுகள் அப்படிங்கிறது நடக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு குற்றமாக இருந்தாலும் இட் ஹேப்பன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகும்போது அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு அப்ரிஷியேட்டபிள் ஒன் திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த பர்டிகுலர் நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீட் அப்படிங்கிறது வந்து நிறைய
பாமர மக்களுடைய டாக்டர் கனவை நிறைவேற்றியும் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது அது பர்டிகுலர் எக்ஸாமான நம்பிக்கை ஒன்ஸ் போயிடுச்சுன்னா நம்மளுடைய கனவுமே வந்து கேள்விக்குறியாகும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் என்னவோ, நம்மளுடைய பேஷன்ஸ் என்னவோ, அதை நோக்கி போகும்போது நமக்கான வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ்.